வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ம் பசங்களா எல்லாம் வாங்க வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம். அம்மா அம்மா நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேம்மா. உங்கள் ஃபோனை கொடுங்கம்மா. ஆமாம் கொடுங்கம்மா ஃபோனை. நான் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தான் வருவேன். நான் செல்ஃபி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். சரி ஷின்சான், சீக்கிரமாக செல்ஃபி எடுத்துகிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு உள்ளே வா. ஆ ஓகேம்மா கொடுங்க உங்கள் ஃபோனை. இந்த ஷின்சான். ஐயா செல்ஃபி பிள்ளை கிமிய உம்மா உம்மா செல்ஃபி பிள்ளை கிமிய உம்மா உம்மா. என்ன திவ்யா, நீ உள்ளே போகலையா? என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறியா? எனக்கு செல்ஃபி வேணாம், ஒன்று வேணாம். ஆமாம், நீ இப்போ எதுக்காக இப்படி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க? அதுவா, ஐயா ரொம்ப ஹாப்பி மூட்டில் இருக்காப்புல, அதான் இப்படி ஒரு டான்ஸ். நாம் எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணணும், உனக்கு தெரியாதா? நீயும் ஒரு செல்ஃபி எடுத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. திவ்யா ப்ளீஸ். திவ்யா, உனக்கு செல்ஃபிக்கு போஸ் கூட கொடுக்க தெரியல. எங்கே திவ்யாவை காணோம்? அதுக்குள்ளே எங்கே போயிட்டா? அட மேலே நின்றுட்டுருக்கா, அதுக்குள்ளே எப்படி மேலே போயிருப்பா? ஒன்றும் புரியலையே. அட என்ன இதில் திவ்யாவை காணோம்? ஒன்றுமே புரியலையே. ஆமா 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 எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஆமா எங்கே இருக்கீங்க நீங்கள்? திவ்யா இங்கே நின்றுட்டுருக்காளா? அப்போ என் கூட செல்ஃபி எடுத்தது யாரு? திவ்யா, நீ வெளியே வந்தியா? என் கூட செல்ஃபி எடுத்ததானே? நான் உன் கூட ஒன்றும் செல்ஃபி எடுக்கல. நான் முதல்ல நிறைய செல்ஃபி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இந்த பங்களாவை பார்த்து அப்படியே வாயை திறந்துட்டாங்க. இனிமேல் எங்கள் கிளாஸில் நான் தான் ரொம்ப கெத்து காட்ட போகிறேன். இது மாதிரி பங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கிட்டையும் இல்லை. இனிமேல் என்னோட லெவலில் வேறு. ஆமாம் திவ்யா, உன்னோட லெவலில் வேறு ஆக போகுது. நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உனக்கு வேணும்னா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணு. இதோ பாத்தியா எவ்வளோ பெரிய வீடு. இதில் எங்கேயாவது தொலைஞ்சி போனால் கூட கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. இங்கே நம்ம நல்லா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? நான் ஆல்ரெடியே ரொம்ப சிக்காயிட்டேன். என்னால் ஹைட் அண்ட் சீக்கெல்லாம் விளையாட முடியாது. இவன் எதுக்கு லூசு மாதிரி வளர்றான்? தெரிவா தினேஷ், நீ நான் போய் வீட்டை சுற்றி பார்க்கலாம். ஷின்சான், அங்கே தனியாக நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? வா நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். இந்த வீட்டில் நிறைய ரூம் இருக்குது. பாத்தியா, ஹாலு எவ்வளோ பெருசாக இருக்குது, கிச்சனும் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. பேசாமல் நம்ம இந்த வீட்டிலே இருந்துக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற ஷின்சான்? அம்மா, நீங்கள் இருக்க விரும்பினாலும் உங்களை இங்கே இருக்க விட மாட்டாங்க. என்னது, இருக்க விட மாட்டாங்களா? யாரை சொல்கிற நீ? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன ஷின்சான், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருக்க. சரி சரி, முதல்ல போய் நல்லா வீட்டை சுற்றி பார்க்கலாம். இருக்கலாமா வேணாமான்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். வா. சரிம்மா.